ஹாய் ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா பிடிஎஸ்லேயே ஸ்டார்டர்ஸ்னு ஜிமின் மெம்பர்ஸ்னு எல்லோருக்குமே வெயிட் ஜிமினா சுகாவா அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர நீ பாக்குற சுகாவா அவர் எவ்வளோ பெரிய ஆள், ஹைட்டாக இருப்பார், பெரிய கத்தியெல்லாம் வச்சுருக்கிறாரு. நம்ம எதுக்கும் சேஃப்டான சைடு பக்கமே போகலாம். அந்த பாயா இருக்கணும்டா. பிடிஎஸ்லேயே ஷார்ட்ஸான மெம்பர்ஸ் ஜிமின் எல்லோருக்குமே தெரியும். ஹைட் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. இளைஞர்களே கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு செத்து போனார் அப்துல் கலாம். அவருடைய ஹைட் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? கிரிக்கெட்டில் பாசமாக கேப்டன் அழைக்கிறோம்ல டோனி, அவருடைய ஹைட்டாவது தெரியுமா? ஒன்றும் வேண்டாங்க. இளைய தளபதி விஜய், அவரோட ஹைட்டாவது என்னன்னு தெரியுமா? உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. உண்மை, எனக்கே தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இப்ப எதுக்கு நான் இப்படி சொன்னேன்னா, நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, ஹைட் எல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அது ஒரு பெரிய மேட்டரா எடுத்து ஜிமின் வீடியோ மெம்பர்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்த வீடியோ தான் சொல்ல வந்தேன். எப்படி கரெக்டா சொன்னேன்னா? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? சரி, ரைட்டு. இந்த வீடியோ ஃபன்னாக தான் போகும், அதுக்கு நான் கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இன்டர்வியூவில் ஜேகே வந்துட்டு பக்கத்தில் ஜிமின் உட்காந்துருக்காருன்னு கூட பார்க்காம, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல், நான் இன்னும் கொஞ்சம் வளரணும்னு, நான் கொஞ்சம் குட்டையாக இருக்கேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, எனக்கு புரியல. ஆல்ரெடி நீங்கள் ஹைட்டாக தானே இருக்கீங்க, இதுக்கு மேலேயும் ஹைட்டானா ரூட் டாப்பை பிச்சுக்கிட்டு தான் மேலே தான் போகணும். இதை கேட்டுட்டு நம்ம ஜிமின் டென்ஷனில் உட்காந்துட்டு, இதை கேட்டுட்டு நம்ஜூன் வந்து, நான் என் மகன் ஜேகேயை பற்றி ரொம்பவே பெருமைப்படுறேன். சில பேர் அவங்க ஹைட்டை பற்றி கவலைப்படாமல் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கூலிங் கிளாஸ் போட்டு கூலாக இருப்பாங்க. கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்ட கண்ணாடி போண்டா, தினமும் குறைஞ்சபட்சம் 2 லவ் பண்ணிடு போண்டா. ஆனால் என் மகன் ஜேகே ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் இன்னும் ஹைட் ஆகணும்னு பெருந்தன்மையாக யோசிக்கிறான்னு பேசிகிட்டு இருக்காரு. Not very satisfied for his height himself, so he said he wants to grow up more. இவ்வளோ பேசுகிறாரு, பக்கத்தில் நம்ம ஜிமின் உட்காந்துருக்கத பாருங்க. ஆமாம், இவன் ஹைட் ஆகி தான் செத்து போன அண்டர்டேக்கருக்கு டப்பு கொடுக்க போகிறான் போலரு. என்னை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டால் கூட கம்பி வழியாக நுழைஞ்சு வந்துடுவான். அது உன்னால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி இதனா விட்டா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. இப்படி ஹைட்டை பற்றியே கலாய்க்கிறாங்களே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? I love my everything. இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கே, அப்படியே சுகாவை கொஞ்சம் பாருங்க. ஜிமினை கலாய்க்கிறதுல என்ன மறந்துட்டானுங்கன்னு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். இதாச்சும் பரவாயில்லைங்க, கொஞ்சம் ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க. கான்செப்டாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, ஜப்பான், குஜராத், காஷ்மீர் எல்லா கருமத்திலிருந்தும் ஆள் வருவாங்க. எல்லோருக்கும் முன்னாடியும் வச்சு நம்ம ஜேகே ஜிமினை கேவலமாக கலாய்க்கிறாங்க. டேய் என்னங்கடா, ஆள் ஒன்று குறையிற மாதிரி இருக்குது. ஜின் இருக்கான், ஜேகோப் இருக்கான், வி கூட இருக்கான், இந்த ஜிமினை மட்டும் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜிமின் மீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? ரெட் கலர் கோர்ட் வேற போட்டிருப்பான். எங்க போயிருப்பான்? குழந்தை, இங்க மஞ்சள் சட்டை போட்டு அழகா ஒருத்த பேசிட்டு இருந்தானே, அவ எங்க? ஒருவேளை ஆள் இருந்த ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் ஸ்டேஜில் உள்ள ஓட்டைக்குள்ள விழுந்து தொலைச்சிட்டானோ அப்படிங்கிற மாதிரி ஹெவியா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. சரி, யார் பெத்த பிள்ளையோ தனியா புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு நம்மளும் கம்பெனி கொடுப்போம். டேய் ஜிமின், எங்கடா இருக்க? ஆளவே ஜிமினை முன்னாடியே வச்சுக்கிட்டு இங்க இருந்த கிணற காணான்றது மாதிரி அவரை பாவம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமினை காணுமா? தெளிவா சொல்லு.
ஜிமின காணுமா இல்ல ஜிமின கையில வச்சிருந்த மைக்க காணுமா? பார்ட் 2 அடுத்து நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்,